டைரக்டர் பாலாவுடைய படங்கள்னாலே வந்து ஒரு மாதிரி நம்ம மனசை இறுக்கப்படுத்தி கண் கலங்க வச்சு ஒரு பாரத்தோட தான் அந்த படத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். ஒரு 2 நாளைக்கு அந்த படம் வந்து நம்மளை தூங்க விடாது. அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட பாலாவுடைய முந்தைய படங்கள்லாம் கொடுத்துருக்குது. சேதுல இருந்து பிதாமகள்ல இருந்து நந்தா, அவனிவன், நான் கடவுள் எக்கச்சக்கமான படங்கள் சொல்லிட்டே போகலாம். அந்த பாலாவை நிறைய பேர் ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி பாலா ஒரு ஃபீல்ட் அவுட் ஆன டைரக்டர் மாதிரி கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸ்ல இருந்துகிட்டு இருந்தாரு. எப்படி போனா அப்படியே வரண்டான்ற மாதிரி ஒரு தரமான படைப்பை கொடுத்து வணங்கான் மூலமா கம்பேக் கொடுத்திருக்காரு. வணங்கான் படம் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது, பாலா என்ன மாதிரியான விஷயங்களை அந்த படத்துல சொல்லியிருக்காரு, இந்த படத்துல இருக்கிற நிறைகள் குறைகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்தா எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம். This is Dude Ashwin. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் அப்பப்போ வரும், ஜென்யூனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணங்கான் படத்துடைய டைட்டில்ன்றது ஒரு படத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்துக்கு இந்த டைட்டிலோட ஆப்டான டைட்டில் இருக்குமா எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அருண் விஜய் அவர்களுடைய கேரக்டரைசேஷன் இருந்தது. வணங்கான் படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை ஸ்பாயிலர் இல்லாம சொல்றேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சுனாமினால பாதிக்கப்பட்ட தாய் தந்தை இழந்த அருண் விஜய் அவங்களோட தங்கச்சி 2 பேருமே வந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற சர்ச் ஃபாதர் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்துக்கிட்டு இருக்காரு. அருண் விஜய் ஒரு மாற்றுத்திறனாளி கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ரொம்ப கோபமான அநியாயத்துக்கு பொங்குற மாதிரியான டிபிக்கல் பிதாமகன்ல விக்ரம் கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும் அதோட அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி தான் வந்து அருண் விஜய் இருப்பாப்ல. அருண் விஜய் சுத்தி லவ் பண்ற சேட்டை பிடிச்ச ஒரு லவர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு மொமெண்ட்ல ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றாப்ல அருண் விஜய். அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் வெளியே சொல்ல முடியாத ஒரு சம்பவமா இருக்குது. எந்த சிச்சுவேஷன்லயும் அவர் வெளியே சொல்லாம இருக்கிறாப்ல. அதனால 4 பேர் பாதிக்கப்படுவாங்கன்னா அதை சொல்லவே கூடாதுன்றதுல வந்து உறுதியா இருந்தாரு. அந்த சம்பவத்துக்காக எடுத்த ரிவெஞ்ச். அதனால அருண் விஜய் வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்தது, அதுல இருந்து எப்படி வெளியே வந்தாரு, அவருடைய லைஃப் என்ன மாதிரி மாறுச்சுன்றதான் வந்து இந்த படத்துடைய லைன். இந்த படம் பார்க்க போய் உட்காந்தீங்கன்னா அப்படியே டிப்பிக்கலா பாலா இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு படங்கள் எடுத்துட்டு போவாரு, என்ன மாதிரியான கதைக்களத்துல இருக்கும், அந்த ஆர்டிஸ்ட்லாம் என்ன மாதிரி நடிப்பாங்க, அதே மாதிரி நையாண்டித்தனத்தை இந்த படத்துல நிறைய இடத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பிரச்சனைக்குள்ள போற வரைக்கும் ஒரே கலகலகலன்னு அவனிவன்ல என்ன மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு வைப் இருக்குமே அதே மாதிரியான ஒரு மூட்ல தான் படமே போகுது. பாலாவுடைய வேர்ல்டுக்குள்ள போனதை வந்து லிட்டரலி நம்மளால உணர முடியும். ஓப்பனிங் சாங்ல இருந்து, கேரக்டர் பேசுற விதத்துல இருந்து, படத்துடைய ஹீரோ நடிக்கிற விதத்துல இருந்து, டயலாக்ல இருந்து இப்படி சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாவே எடுத்துட்டு போயிருந்தாரு பாலா. எக்ஸ்பீரியன்ஸாவே இந்த படம் வந்து ஒரு 95% வரைக்கும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. இந்த படத்துல என்ன மாதிரியான பிளஸ் மைனஸ் சொல்லிட்டு இப்ப ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பிளஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது வந்து அருண் விஜயோட ஆக்டிங் தான். மனுஷன் அப்படியே வேற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்க முடிஞ்சது. ஆக்டிங்ல பிச்சி உதறாப்ல பாலா மாதிரியான ஒரு ஆட்கள் கிட்ட போனா ஒரு ஆக்டர் அவருடைய முழு திறமையை வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே அவர் யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அவர்கிட்ட போன சேதுல விக்ரமோ இருக்கட்டும், நந்தாவில சூர்யாவா இருக்கட்டும், பரதேசியில அதர்வாகவா இருக்கட்டும், எல்லாருமே அவருடைய வேறு விதமான ஆக்டிங் ஸ்கில்ல வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி தான் அருண் விஜய் இத்தனை நாளா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அருண் விஜய் தாண்டி அவருக்குள்ளார இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் ஆக்டரை வெளியே கொண்டு வந்திருக்கிறாப்ல. ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப அப்படியே உணர்ச்சி பூர்வமா நடிச்சிருந்தாப்ல. அந்த கேரக்டர் ரொம்பவே ஆப்டா இருந்தது. அந்த கேரக்டராவே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட், படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஜாலியா போனதுக்கு மெயின் ரீசன் அந்த படத்துடைய ஹீரோயின் ரொம்ப ஜோவியலா லைலா என்ன மாதிரி பிதாமகன்ல பண்ணாங்களோ அந்த அளவுக்கு ஃபன்னாவும் எமோஷனல் காட்சிகள் ரொம்பவே எமோஷனலாவும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க விடுற உடான்ஸ், பாலாவோட ஹீரோயின்ஸ் வந்து என்ன மாதிரி இருப்பாங்கன்றது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி படத்துல நிறைய பார்த்திருக்கோம். அப்படியே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சர்ச்சில் வர ஃபாதராக இருக்கட்டும், அருண் விஜயோட தங்கச்சியா நடிச்ச பொண்ணாக இருக்கட்டும், மிஸ்கின், சமுத்திரக்கனின்னு இவங்க எல்லாருமே இவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. மிஸ்கின் வர இடத்துல ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்ச இடத்துல வந்துட்டு போனாலும் ரொம்பவே பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு போயிருந்தாரு. ஆல்சோ சமுத்திரக்கனுடைய இன்வெஸ்டிகேஷன் மொமெண்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்தது. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸா தான் இருந்தது. படத்துல ஒரு 3 பாட்டு வரும். 3 பாட்டுமே ரொம்பவே ஆப்டா இருந்தது. ஆடியோவை கேட்டதை தாண்டி இந்த விஷுவல அந்த படத்தோட பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஓப்பனிங்ல ஒரு சாங்கா இருக்கட்டும், தங்கச்சிக்காக இருக்கிற ஒரு பாட்டு படத்தோட கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு தான் சொல்லுவேன். படத்துடைய நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் வந்து இன்ட்ரோல் பிளாக். நமக்குள்ளார ஒரு குற்றவாளிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் நினைச்சிருப்போமோ அது அப்படியே கொடுத்து வச்சிருக்கும் போது அந்த இடத்துல இன்ட்ரோல் பிளாக் வர்றது வந்து ரொம்ப பக்கவா இருந்தது. எனக்கு குறிப்பிட்டு இந்த படத்துல இருக்கிற பிளஸ் பாயிண்ட் நான் சொல்றது வந்து சாம் சிஎஸ் உடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர். மனுஷன் பிச்சு உதறி இருக்காப்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கே பிறந்தவன்ற மாதிரி வளைச்சு அந்த விஷுவலோட கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எமோஷனல் காட்சிகளையும் சரி, ஃபன்னான மொமெண்ட்லயும் சரி, த்ரில்லரான மொமெண்ட்லயும் சரி ரொம்பவே சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாப்ல. ஜிவி பிரகாஷோட பாடல்களும் ரொம்பவே நல்லா இருந்தது. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் ரெண்டுமே நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. படத்துடைய டியூரேஷனும் டீசென்ட்டாவே இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போகவே இல்லை. ஸ்கிரீன் பிளேவும் எங்க தேவையோ அந்த இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பண்ணியிருக்காப்ல. நல்லா இருந்தது. பாலாவுடைய ரைட்டிங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு படத்துல பார்க்க முடிஞ்சது. இது எல்லாமே இந்த படத்துக்கு பிளஸ்ஸா இருந்தது. என்ன மாதிரியான குறைகள் இருந்தது சொல்லிட்டு அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் குறை வந்து கிளைமேக்ஸ் காட்சியில வந்து திணிச்சு அப்படியே நம்மள வந்து இல்ல படம் அங்கேயே முடியல, நான் உங்களை இப்படிலாம் அனுப்ப மாட்டேன், உங்களுக்கு ஏதாவது நான் வந்து மனசை பாரமாக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி தான் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி வேணும்னே வாலண்டியரா ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டு அனுப்பி விட்ட மாதிரி தான் இருந்தது. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளோல சடனா ஏன்னா இது இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அது அந்த கேரக்டர் அப்படி பண்ணலனாலும் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா பாலாவுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குதுல்ல, அதனால இப்படி தான் போய் முடியணுன்ற மாதிரி கிளைமேக்ஸ் வச்சிருக்காப்ல. சோ அது வந்து சின்னதா ஒரு நெருடலை ஏற்படுத்துச்சு. நெக்ஸ்ட்
குறைன்னு சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு இது தேவைதான், இதுதான் இந்த படத்துடைய மெயின் கோரே. பட் ஆனாலும் இந்த அளவுக்கு அப்பட்டமா வந்து காட்டினது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை அப்பட்டமா காட்டினாரோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கும் போதும் அதே மாதிரி காட்டினதும் அதுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் பட் விஷுவலா பார்க்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஒரு நெருடலை ஏற்படுத்துச்சு. என்ன விஷயத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் குறை எனக்கு ஃபீல் ஆனது இந்த படத்தோடைய லுக் வந்து முன்னாடி சூர்யா அவர்களை டெஸ்ட் ஷூட்லாம் வச்சு ரிலீஸ் பண்ணி அந்த லுக்ல ரோலெக்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரியான லுக் கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி இருந்ததுனால ஸ்டார்டிங்ல அருண் விஜய் பார்க்கும்போது சூர்யாவுடைய லுக் வந்து மைண்ட்ல வந்துட்டு போயிட்டே இருந்தது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு அது அருண் விஜய் தான் அப்படின்ற மாதிரி செட் ஆகுது கொஞ்சம் டைம் எடுத்தது. அது ஒரு குறையா எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதை தாண்டி பெருசா அந்த படத்துல குறைன்னு சொல்றதுக்கு எனக்கு எதுவும் பர்சனலா ஃபீல் ஆகல. மத்தபடி இந்த படம் பாலாவுடைய படங்களை ரொம்ப ரசிச்சு பார்க்கறவங்களுக்கு நல்ல ஒரு படமாவே இருக்கும். முடி சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸ் காட்சி தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நெருடல் ஏற்படுத்தும். டைம் இருந்தா போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்ன்றது வந்து தோணுச்சு. தமிழ் சினிமாவில் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளை வந்து சினிமாவுக்குள்ளார கொண்டு வரதும் அவங்கள வந்து அழகுபடுத்துறதும் அவங்களுக்குள்ளார இருக்கிற அழகியலையும் சந்தோஷத்தையும் வெளியே காட்டுறதுல பாலாவை அடிச்சுக்க வேற ஆளே இல்ல. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அதை எடுத்துட்டு வந்திருக்காப்ல. இந்த படத்திலையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அவங்களுடைய வழியையும் ஒரு சில டைம்ல பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாலா மாதிரி நாட்களாச்சு இந்த மாதிரி விஷயங்களை தைரியமா எடுத்து அதுல இருக்கிற அழகியலை காட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் ஒரு சந்தோஷமா இருந்தது. ஓவராலாவே ஒரு நல்ல படம். டைம் வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூடஸ்வின்.